ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஜுகேஷனல் வீடியோ கார்னர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10 பிரேசல் வேர்ட்ஸ் அண்ட் தென் இருக்கிற இங்கிலீஷ் மீனிங், தமிழ் மீனிங் அண்ட் தென் சாம்பிள் சென்டென்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட பார்க்க போறோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கோஹான்னா இருக்கிற மீனிங் என்னன்னா கண்டினியூ ஆர் ப்ரொசீட். ஸோ அதுக்கான தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்துடலாம். தொடருங்கள். பிளீஸ் கோஹான் ஒரு ஒர்க்னா உங்கள் வேலையை வந்து தொடருங்கள்னு சொல்லலாம். பிளீஸ் கண்டினியூ ஒரு ஒர்க் போல பிளீஸ் கோஹான் வித் யுவர் ஒர்க். பிளீஸ் கோஹான் வித் யுவர் ஒர்க், அதாவது தயவு செய்து உங்கள் வேலையை தொடருங்கள். இதுக்கான அர்த்தம் என்னன்னா தயவு செய்து உங்கள் வேலையை தொடருங்கள் தான் இதுக்கான அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். கேரி அவுட். கேரி அவுட்னா பர்ஃபார்ம் ஆர் எக்ஸிக்யூட் எ டாஸ்க் ஆர் பிளான். பர்ஃபார்ம் ஆர் எக்ஸிக்யூட் எ டாஸ்க் ஆர் பிளான். ஸோ தமிழ் மீனிங் என்னன்னு பார்க்கலாம். கேரி அவுட்னா செயல்படுத்துங்கள் ஆர் நிறைவேற்றுங்கள். செயல்படுத்துங்கள் ஆர் நிறைவேற்றுங்கள். ஸோ அதுக்கு சென்டென்ஸ் ஒன்று பார்த்துடலாம். We need to carry out the instruction carefully. We need to carry out the instructions carefully. நம் வழிகாட்டுதலை கவனமாக செயல்படுத்த வேண்டும். நாம் வழிகாட்டுதலை கவனமாக செயல்படுத்த வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் செட்டப். செட்டப்னா என்னன்னா எஸ்டாப்ளிஷ் ஆர் அரேஞ்ச். எஸ்டாப்ளிஷ் ஆர் அரேஞ்ச். ஸோ இதுக்கான தமிழ் மீனிங் என்னன்னா அமைக்கவும் ஆர் ஏற்படுத்தவும். அரேஞ்ச் என்னன்னா ஏற்படுத்தவும். இதற்கான சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தலாம். We are planning to set up a new office in Chennai. We are planning to set up a new office in Chennai. நாங்கள் சென்னையில் ஒரு புதிய அலுவலகத்தை ஏற்படுத்த திட்டமிடுகிறோம். சென்னையில் ஒரு புதிய அலுவலகத்தை ஏற்படுத்த திட்டமிடுகிறோம். இதற்கான அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிக்கப். பிக்கப்னா என்னன்னா கலெக்ட். பிக்கப் என்னன்னா கலெக்ட், லிஃப்ட், லேர்ன் ஆர் இம்ப்ரூவ். கலெக்ட், லிஃப்ட், லேர்ன் ஆர் இம்ப்ரூவ். பிக்கப் அது யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு தமிழ் மீனிங் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆர் எடுத்து சொல்லுங்கள், அல்லது இம்ப்ரூவ் கொள்ளுங்கள் ஆர் எடுத்து சொல்லுங்கள். பிக்கப் என்னன்னா எடுத்துக்கொள்ளுங்கள் ஆர் எடுத்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கு சாம்பிள் சென்டென்ஸ் ஒன்று பார்த்துலாம். கேன் யூ பிக் அப் தி பார்சல் ஃப்ரம் த போஸ்ட் ஆஃபீஸ். கேன் யூ பிக் அப் த பார்சல் ஃப்ரம் தி போஸ்ட் ஆஃபீஸ். நீங்கள் தபால் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து பார்சலை கொண்டு வர முடியுமா சொல்லணும். தபால் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து பார்சலை கொண்டு வர முடியுமா. கேன் யூ கலெக்ட் த பார்சல் ஃப்ரம் தி போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். பட் அதோட பெஸ்ட் வந்து இந்த பிரேஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ அதனால வந்து பிரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கோ பேக். கோ பேக்னா ரிட்டர்ன் டு ஏ பிளேஸ் சிச்சுவேஷன். செல்லுங்கள், திரும்ப செல்லுங்கள். சாரி, கோ பேக்னா தமிழ் மீனிங் என்னன்னா திரும்பி செல்லுங்கள். I need to go back home to get my wallet. I need to go back home to get my wallet. அதாவது நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். எதற்காகனா என்னுடைய பணப்பை, வேலட் என்னுடைய மணிப்பர்ஸ் வந்து எடுத்துட்டு வரதுக்காக. I need to go back home to get my wallet. என் பணப்பை எடுக்க நான் வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். Go over. Review or examine something. Go over என்னன்னா review or examine something. திரும்ப பார்க்கவும் ஆய்வு செய்யவும். சென்டென்ஸ் பார்க்கணும். லெட்ஸ் கோ ஓவர் த ரிப்போர்ட் ஒன் மோர் டைம். லெட்ஸ் கோ ஓவர் த ரிப்போர்ட் ஒன் மோர் டைம். உங்களுடைய ரிப்போர்ட் வந்து நான் இன்னொரு டைம் வந்து ஆய்வு செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் டர்ன் ஓவர். டர்ன் ஓவர் நான் வந்து என்னன்னா லீவ், அது வந்து திருப்புதல், டிரான்ஸ்ஃபர், ஹேண்ட் ஓவர் த சம்திங். டிரான்ஸ்ஃபர், லீவ், டிரான்ஸ்ஃபர் ஆர் ஹேண்ட் ஓவர் சம்திங். அதுக்கான தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா திருப்புங்கள் ஆர் ஒப்படையுங்கள். ஹேண்ட் ஓவர் சம்திங்னா ஒப்படையுங்கள். ஸோ அதற்கான சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ப்ளீஸ் டர்ன் ஓவர் த பேஜ் டு see the next question. ப்ளீஸ் டர்ன் ஓவர் த பேஜ் டு see the next question. அதாவது அடுத்த கேள்வி பார்க்க பக்கத்தை திருப்பவும். ப்ளீஸ் டர்ன் ஓவர் த பேஜ் டு see the next question என்னன்னா அடுத்த கேள்வி பார்க்க பக்கத்தை திருப்பவும். நெக்ஸ்ட் ஒன் ஹோல்டன். ஹோல்டன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ப்ளீஸ் ஹோல்டன் 1 செகண்ட் சொல்லுவாங்க இல்லையா. ஹோல்டன் என்னன்னா வெயிட் ஆர் ஸ்டே ஸ்ட்ராங். வெயிட் ஆர் ஸ்டே ஸ்ட்ராங் அதுக்கான மீனிங். ஸோ காத்திருக்கும், தாங்கி கொள்ளுங்கள். ஸோ ஹோல்ட் ஆன் ஃபார் எ மூமெண்ட். ஹோல்ட் ஆன் ஃபார் எ மூமெண்ட். ஒரு நிமிடம் காத்திருக்கவும். ஐ வில் பி ரைட் பேக். நான் உடனே திரும்பி வருகிறேன். ஐ வில் பி ரைட் பேக்.
ஹோல்ட் ஆன் ஃபார் எ மூமெண்ட், ஐ வில் பி ரைட் பேக்னா நான் ஒரு நிமிடம் காத்திருங்கள், நான் உடனே திரும்பி வருகின்றேன். பிக் அவுட், பிக் அவுட் என்னன்னா சூஸ் ஆர் செலக்ட், சூஸ் ஆர் செலக்ட் தேர்ந்தெடுக்கவும். இதற்கான தமிழ் மீனிங் என்னன்னா தேர்ந்தெடுக்கவும். கேன் யூ நீட் மீ சாரி கேன் யூ ஹெல்ப் மீ பிக் அவுட் a dress for the party? Can you help me pick out a dress for the party? நீங்கள் பாட்டிற்கு ஒரு உடையை தேர்ந்தெடுக்க உதவுவீர்களா? அதாவது பாட்டிக்கு போக நான் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ண, அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கறதா. நீங்கள் பாட்டிற்கு ஒரு உடையை தேர்ந்தெடுக்க உதவுவீர்களா? கேன் யூ, அதுதான். நெக்ஸ்ட் ஒன், சிட் பேக். சிட் பேக்னா ரிலாக்ஸ். சிட் பேக்னா ரிலாக்ஸ், ரெஸ்ட் வித்தவுட் வரி, அதாவது கவலை இல்லாமல் ரெஸ்ட் ரிலாக்ஸ், ரெஸ்ட் வித்தவுட் வரி, ஓய்வாக இருங்கள். இதற்கான தமிழ் மீனிங்கான ஓய்வாக இருங்கள். சிட் பேக் அண்ட் என்ஜாய் த ஷோ. சிட் பேக் அண்ட் என்ஜாய் த ஷோ, ஓய்வாக அமர்ந்து நிகழ்ச்சியை அனுபவிக்கவும். ஓய்வாக அமர்ந்து நிகழ்ச்சியை அனுபவிக்கவும். கைஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, see you later.